ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 415 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ மாங்கேக்கியோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதரா ஜெட்ஸு இன்னும் ஏன் ஒபிட்டோட ஒட்டிட்டு இருக்கேன்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு சாரி, ஆனா அதான் லவ் பண்ணுச்சு, இவனுகிட்ட இருக்க மீதி பாதி 9 டெயில்ஸ் திருடன்பான். மாதரா நல்லது, அப்படியே என் இடத்துக்கனே கொண்டு வான்பான். என்னோட மனசுக்குள்ள சேஜ் பவர் சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா இது இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஒபிட்டோ பொசஸ் பண்ணதை விட திங்க் பண்ணுவாரு. காரா அப்ப 4th ஹோக்காகேயோட 9 டெயில்ஸ் அந்த கருப்பு விஷயத்துக்கிட்ட இருக்கான்பான். கக்காஷி மாதராக்கு எப்படி 6 பேட்ச் பவர் வந்துச்சுன்னு கேட்பாரு. சக்குரா முன்னால பார்த்துட்டு ஷாக்காவா. பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோ உடம்புல வெளியே வரும். இடது ரெனேகானோட லார்ட் மாதரா இங்க இருக்கனால உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஒபிட்டோல இருந்து செப்பரேட் ஆனாலும் சிரிக்கும். திடீர்னு எக்ஸ்பிரஷன் மாறும், பின்னால போகும். காரா இப்ப கக்காஷின்பான். அட்டாக் பண்ண விடுவாங்க. பிளாக் ஜெட்ஸு திரும்ப ஒபிட்டோ உடம்புலயே ஒட்டிக்கும். ஏன் நீ இன்னும் பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோ இன்னும் முடியல, நான் ஒன்று கேட்கணும் மாதரான்பான். காரா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். கக்காஷி தடுத்துட்டு நமக்கு அதுக்குள்ள இருக்க 9 டெயில்ஸ் தேவை, நருட்டோக்காக மிஸ் பண்ண முடியாது, சரியான சமயத்துக்கு காத்திருக்கணும் பாரு. ஒபிட்டோ நான் உனக்கு என்னன்னு கேட்பான். மாதரா சிரிச்சுட்டு விளையாடுறதானே, என்ன மாதிரியான முட்டாள்தனமான கேள்வி இது, அதுவும் எப்படிப்பட்ட டைம்ல, எனக்கு நீ ஒன்னு மட்டும்தான், நீ மாதரான்பான். ஒபிட்டோ பாஸ்ட்ல மாதரா சாகர தருவாயில இருக்கப்ப மாதரா இப்ப போ, நான் ரிவைவ் ஆகிற நேரம் வர வரைக்கும் நீ மாதரா உச்சிகாவாருன்னு இருப்பான். பிரசன்ட் மாதரா உலகத்தையே நிராகரிக்கிறவன் தான் மாதரா, அதை அவன் இதயத்துல வச்சு இன்ஃபினிட் சுக்கியோமியை அடைய பாடுபடுற எல்லாரும் மாதரான்பான். ஒபிட்டோ 2 இன்சிடென்ட்ஸ் நினைச்சு பார்த்துட்டு ஒரு காலத்துல அதுவும் என் பாதை தான்பான். மாதரா எல்லாத்தையும் பொறுப்புல விட்டேன், அப்புறம் நான் தூங்கிட்டு திரும்ப வர வரைக்கும் என் பாதையில ஒன்ன நடக்க விட்டேன். நான் வழிகாட்டின பாதை அது. நம்ம இலக்கு அடைய நீ மாதராவா உன் வாழ்க்கையை வாழ்ந்த இந்த உலகத்தை காப்பாற்ற போற சேவியரா, சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸால வகுக்கப்பட்ட இந்த உலகம் தோல்வி அடைஞ்சிச்சுன்பான். ஒபிட்டோ நருட்டோவை பார்ப்பான். மாதரா நல்லா கேட்டுக்க, 6 பேட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ண சக்ரா ஆரம்பத்துல இணைக்கிற சக்தியா இருந்துச்சு. மக்களோட மெட்டீரியல் எனர்ஜிஸ் இணைஞ்சு வார்த்தைகளே தேவைப்படாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு வழிவகுத்துச்சு. எஞ்சாவ நெஞ்சுவ சொல்லி கொடுத்து மக்களை வழி நடத்த பார்த்தவர் தான் சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ். இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மக்கள் சக்ராவை மற்றவங்களோட லிங்க் பண்ணாம தங்களுக்குள்ள இருக்க மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜிஸை இணைக்க மட்டுமே பயன்படுத்தினாங்க. ஒருத்தவன் சொந்த சக்ராவை இன்ஃபியூஸ் பண்றது, அப்புறம் அதை பல மடங்கு அதிகரிக்க முறையின் மூலமா அவங்க சக்ராவை நெஞ்சுட்சுவா மாத்தினாங்க. அதை போர்ல ஆயுதமா பயன்படுத்தினாங்க. 6 பேட்ஸோட அம்மா காகுயா ஃபர்ஸ்ட் சக்ராவை பயன்படுத்தின விதத்தை முரண்பட மாத்தினாங்கன்பான். சக்குரவன் எதை பத்தி தான் பேசுறான்னு கேட்பா. கக்காஷி காராவை கூப்பிடவும் தெரியும்பான். மாதரா சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் செஞ்ச எல்லாமே மனுஷங்க முரண்பாட்டை மேல மேம்படுத்துதான். அப்புறம் பிணைப்பை நிறுவப்பட்டாலும் அவங்க தெரிஞ்சுக்கிறதெல்லாம் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு கிடையாதுங்கிறத. எப்படியா இருந்தாலும் சக்ரா மோதலையும் தவறான நம்பிக்கையை மட்டும்தான் உருவாக்குது. நம்ம எல்லாத்துக்கும் எதார்த்தம் எப்படிப்பட்டதுங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம என்னதான் அமைதியை தேடினாலும் போரையும் தேடுறோம். அப்புறம் இந்த எதார்த்தம் சக்ராங்கிற சக்தி மூலமா எல்லையற்ற துன்பத்தை கட்டாயப்படுத்துது. சக்தி போருக்கான ஆசையை வழிவகுக்குது. அப்புறம் சக்தி இல்லாம இருக்காது, இருக்க எல்லாத்தையும் இழக்க வழிவகுக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு புது உலகத்தை நான் கட்டமைக்க போறேன். இன்ஃபினிட் சுக்கியோமியோட ட்ரீம் வேர்ல்ட உருவாக்க போறேன். அருவருப்பான சக்கரம் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல் சக்கராவை பொசஸ் பண்ணிருக்கேன்னா அதை வழி நடத்துவேன். நீயும் நானும் 2 பேருமே மாதரா உச்சிஹா, ஒபிட்டோ கிடையாது. ஒபிட்டோ உச்சிஹா அவனோட உச்சியா சக்கராவோட கக்காஷி ஹாட்டக்கேவை சேலஞ்ச் பண்ணவன். ஹோக்காகேங்கிற டைட்டிலுக்கு ஆசைப்பட்டவன். ரின் நொஹாராக்காக எங்கினவன். ஆனா அவனோட சக்தி ஏமாற்றமா அந்த காரணத்தால எல்லாத்தையும் இழந்து நின்னா. இந்த மொத்த உலகமும் நரகம் மறந்துட்டியாடான்னு கேட்பான். பிரின்ஸ் அத்தப்ப ரேஜான ஒபிட்டோவை காட்டுவாங்க. பாஸ்ட் மாதரா இங்க வான்றிருப்பான். பிரசன்ட் மாதரா அதே தான் இங்க வா மாதரான்பான். பாஸ்ட் மாதரா இன்னிலிருந்து இந்த உலகத்துக்கான சேவியர் நீ இருப்பான். பிரசன்ட் மாதரா நீ இன்னுமே சேவியர் தான் கூப்பிடுவான். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ஒபிட்டோ மாதராவை நோக்கி போவாங்க. காரா சாண்ட்வேவ் பண்ணுவான். கக்காஷி காமுவி பண்ணுவாரு. மினட்டோ ஃபிளைங் ரைஜின் குனாய மாதராவோட காலு கீழே கிரவுண்ட்ல அடிப்பாரு. சேஜுட்சு யூஸ் பண்ணுவாரு. ஒபிட்டோ முன்னால போகாம இருக்க சாண்ட்லே வால் கிரியேட் ஆகும். கக்காஷி காமுவில இழுக்கு பாப்பாரு. மாதராவை சேஜுட்சு ரசங்கானால அடிக்க போவாரு. மினட்டோ கையை வெட்டி கிக் பண்ணிடுவான். ரசங்கானோட போய் விழுகுதுன்னு திரும்பி பார்க்கவும் மாதரா மினட்டோவை கிக் பண்ணுவான். காரா அண்ட் கக்காஷி 2 பேருமே டிஃபீட் ஆவாங்க. சக்குரா கல்லியோட வாய்ப்பு இல்ல, அவங்களோட கம்பைன் அட்டாக்க கூட ஷாக் ஆவா. ஒபிட்டோ மாதராவை நோக்கி போவான். மாதராவான்னு கை நீட்டுவான். ஒபிட்டோ கை கொடுக்க போவான். சடனா மாதராவோட இதயத்தை தொலைப்பான். ஷாக் ஆவாங்க. மாதரா ஏண்டான்பான். ஒபிட்டோ மனசுக்குள்ள ஏன் இப்படி பண்றேன்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோவை பார்ப்பான். பாஸ்ட்ல நருட்டோ கிட்ட இல்ல, ஹோக்காகேவோட ஆக்ஷன்ஸ்ல இருந்து நான் செய்யல டிஃபரெண்ட்ல இல்ல, சொல்ல போனா இது ரொம்ப பெருசு, ஏன்னா என்னால உண்மையான பீஸ் கொண்டு வர முடியும். இங்க ஆபத்தா இருக்க பாதையில வாலண்டியரா நடக்கணுங்கிற எந்த தேவையும் இல்ல. காம்ரேட்ஸோட சடலங்கள் மேல ஏறி போற மாதிரி இருப்பான். மாதரா நான் எக்ஸாக்டா உன கைட் பண்ண பார்த்ததான் இருப்பான்ல, அதை திங்க் பண்ணிட்டு நருட்டோ ஒபிட்டோ கிட்ட நான் ஒன்னும் இங்க ஈஸியான பாதையோ ஷார்ட் கட்டாவோ தெரிஞ்சுக்க விரும்பலின்னு இருப்பான்.
மாதரா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டு என் பாதையில ஒன்னு நடக்க வச்சனது. நருட்டோ ஹொக்காகேன்றவன் எல்லாத்து முன்னிலையில இருந்து ஒர்க் பண்றவன், என்னானாலும் பெயினை தாங்கிக்கிறவன் சொன்னது ரேண்டமா காட்டுவாங்க. ஒபிட்டோ முன்னிலையில இருந்து பலி நடத்துறவன் அவன் காம்ரேட்ஸோட சபங்கள்ல நடக்க மாட்டான், ஈவன் அவங்க சொந்த உடம்புல ஏறி போனாலும் கையில ட்ரூத் சீக்கர் ஆப் கிரியேட் பண்ணுவான். மாதரா அப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீ சடலமாகணும்பா. ஒபிட்டோ இனியும் உன்னால என் மேல காலடி வைக்க முடியாது, உன் பேரால யாரையாவது எல்லாத்தையும் கையால அனுமதிக்கிறது அவங்களுக்கு உண்மையாலேயே டாஸ்க்ஸ் கொடுக்காது, சேம் இல்லைங்கிறத இப்ப நான் உணர்றேன், நான் நீ இல்லைன்பா. மினட்டோ ஷாக்ல பாப்பாரு. கக்காஷிக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். ஒபிட்டோ அட்டாக் பண்ண தயாராகிறப்ப கண்ணை மூடுவான். ரின் சொல்லிருப்பால, போ ஒபிட்டோ நீ ஹொக்காகே ஆனதுக்கு அப்புறமா உலகத்தை எப்படி காட்டுங்க அதை காட்டு, அதுவுமே ஒரு ப்ராமிஸ் இருப்பா. கையில ஷாக்குஜோ வர வச்சுட்டு இப்போ இருக்குன்னா ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒபிட்டோ உச்சிஹான்பா. மினட்டோ ஒபிட்டோன் பாரு. கக்காஷி ஒபிட்டோ இருதையா நீ உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. ஒபிட்டோ மாதராவோட சக்கராவை அப்சர்வ் பண்ணுவான். மாதரா ஒபிட்டோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்போ ஊடுருவான். மாதரா நான் ஊடுருவுறேன், அதான வலது கண்ணோட ஒரிஜினல் பவர்ன்பா. பின்னால போவான். சப்கான்சியஸ்ல டென்டைல்ஸோட ஜின்சுர்கியா ரெண்டு பேத்துக்கு இடையிலான விஷயங்கள் எப்படி நடக்குதுங்கிறத விஷுவலா காட்டுவாங்க. மாதரா டெய்ல் பீஸ்ட் எடுத்துக்கிறது மூலமா என்ன பலவீனமாக்க ட்ரை பண்றியா, என்ன சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சிருவே என்னன்னு கேட்பான். ஒரு டெய்ல் பீஸ்ட கஷ்டப்பட்டு புல் பண்ணிடுவான். மாதரா ரொம்ப பலவீனமா இருக்க, இவ்வளவுதானா, 1 and 8 டெய்ல்ஸோட வெறுமனே ஒரு சின்ன பீஸை மட்டும் தான் கிழிச்சு எடுத்திருக்குன்பா. ஒபிட்டோ மொத்தமா புல் பண்ணி இழுத்துட்டு கக்காஷி நருட்டோ டைம் ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வான்பா. கக்காஷி ஒபிட்டோ 9 டெய்ல்ஸ் கொடுக்குற திட்டத்துல இருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவாரு. காமுயால டைம் ஸ்பேஸ்க்குள்ள இழுத்துக்குவாரு. ஒபிட்டோவும் போவான். மாதரா மனசுக்குள்ள எனக்கு தெரியும் நீ டெலப்போர்ட் ஆகிறப்போ உடம்பு மெட்டீரியலைஸ் ஆகணும் திங்க் பண்ணிட்டு அட்டாக் வைப்பான். விழுந்த ஒபிட்டோ நான் கேர்லெஸ்ஸா மட்டும் திரும்ப டெலப்போர்ட் ஆக ட்ரை பண்ணா நேரம் எங்கிட்ட வந்துருவான், என் டெலப்போர்டேஷன் ஸ்பீட் கம்மியாயிடுச்சுன்னு திங்க் பண்ணுவான். மாதரா அவன் ஒரு தடவை சேஜ் மோட்ல இருந்ததால எங்கிட்ட இருக்க சேஜ் பவரோட சேர்த்து டெய்ல் பீஸ் சக்கராவையும் அவனால திருடிக்க முடியுமா. டைம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்க சக்குரா ஷாக்காவா. காராவோட ஜுட்சு பிரேக் ஆயிரும். சக்குரா மனசுக்குள்ள மாதரா என்ன எந்த நேரத்திலையும் கொண்டுருவாங்கிற பயத்துல நான் மூச்சு விடவே மறந்துட்டேன், எல்லாத்த விட வேற லெவல்ல இருக்கான்னு திங்க் பண்ணுவா. அப்படியே ஒபிட்டோவை காட்டுவாங்க. கக்காஷி பக்கத்தால வந்துட்டு நான் நருட்டோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், வச்சதுக்கு நீ உன்னை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு நருட்டோவை காப்பாற்ற வேண்டியது சரிதான ஒபிட்டோன்னு கேட்பாரு. ஒபிட்டோ எப்பவும் போல எனக்கு சுப்பீரியர் போலவே நடந்துக்கிற ஓல்ட் டைம்ஸ் போலன்ட்டு சிரிச்சுட்டு எந்திரிப்பான். சீன் பாஸ்ட்க்கு ஜம்ப் ஆகும். ஒபிட்டோவோட பாட்டி ஒபிட்டோ ரின் ஃபேருக்கு போவன கூட்டிட்டு போக வந்திருக்கான்பாங்க. சரின்ட்டு வேகமா கிளம்புவான். ஒபிட்டோவோட பாட்டி என் கொள்ளு பேரனோட முகம் எப்படி இருக்குமோன்னு பாக்க என்னால காத்திருக்க முடியல ஒபிட்டோன்பாங்க. ஒபிட்டோ பாட்டி எனக்கு 5 வயசு தான் ஆகுதுன்பா. ரின் வேகமாவா ஆரம்பிச்சிட போதுன்பா. யூத் நிஞ்சுட்சு காம்படிஷன் நடக்கும். ஒபிட்டோ பளபளக்கிற குணாயை பார்த்துட்டு இதுதான் ஜெயிக்கிறவங்களுக்கான பரிசான்பா. கூலா இருக்குன்னு பாரு. ஒரு பையன் பர்ஃபார்ம் பண்ணி முடிக்குவோம். கமெண்ட்ரி கொடுப்பாங்க. உன் திறமையை கட்டினதுக்கு நன்றி, அடுத்த என்ன நிஞ்சுட்சு வரப்போதுன்பாங்க. ஒபிட்டோ இதுதான் காம்படிஷன்னா ஜுஜுபீடான்ட்டு போவான். கக்காஷி மரத்துல உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். நம்பர் 7 ஒபிட்டோ உச்சியான்னு கூப்பிடுவாங்க. நான் தான்ட்டு வந்து நிப்பான். ரின் சேரப் பண்ணுவா. என்ன காட்ட போறேன்னு கேட்பாங்க. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சுவை காட்ட போறேன்பா. இம்ப்ரெசிவ் சைடா தம்பிட்டு பின்னால போவாரு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சு பண்ணுவான். ரின் மட்டும் தான் கை தட்டி இருப்பா. 6, 7, 7 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிரேட் நம்பர்ஸ் தான்ட்டு ஒபிட்டோ உச்சியா தான் லீட்ல இருக்கான்பாங்க. ரின் ரொம்ப சந்தோஷப்பட்டு அது கிரேட் ஒபிட்டோன்பா. ஒபிட்டோ நான் இன்னைக்கு டாப் ஃபார்ம்ல இல்ல, ஆனா உறுதியா நான் தான் ஜெயிப்பேன்னு தோணுதுன்பா. லாஸ்ட் காம்படிட்டரை கக்காஷி கூப்பிடுவாங்க. என்ன பண்ண போறீங்க ஹேர் ஸ்டைல் மட்வேவ் எப்படின்னு கேட்பான். ஓ அந்த ஜுட்சு அதுக்கு அதிக சக்கரா தேவைப்படுமே, உறுதியா இருக்கேன்னு கேட்பாரு. மட்வேவ் அதுவும் நம்ம ஏஜ்லன்ட்டு சிரிப்பான் ஒபிட்டோ. கக்காஷி ஹேர் ஸ்டைல் மட்வேவ் பண்ணுவான். மொத்த இடமும் வேவ் ஆகும். 3 ஜட்ஜஸ்மே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வின்னர் கக்காஷி ஹாட்டகேன் அனௌன்ஸ் பண்ணுவோம். செம்ம கடுப்பாவான் ஒபிட்டோ. ரின் சரி விடு ஒபிட்டோன்பா. கக்காஷி ஹாட்டகேன் கடுப்பா இருப்பான் ஒபிட்டோ. ஒபிட்டோ ரொம்ப வேகமா ஓடி வருவான். ரின் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம், லேட்டா வந்துட்டு ஒபிட்டோன்பா. வயசான ஒருத்தர் உதவி கேட்டார் அதான்பா ஒபிட்டோ. கக்காஷியை பார்த்துட்டு அப்படியே நிப்பா ஒபிட்டோ. கக்காஷி இன்னையில இருந்து நம்மளோட விளையாட வந்திருக்கான் பாரு, கிக் த கேன் விளையாடலான்பாங்க. விளையாடலான்பா ஒபிட்டோ. ஒபிட்டோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான் கக்காஷியை தவிர. ஒபிட்டோவோட யாரும் வேக இல்லைன்பாங்க. காப்பாத்தவா கக்காஷின் ஒரு பையன். அவனை ஈஸியா பிடிச்சிருவான்ட்டு ஒபிட்டோ போறப்ப எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஒபிட்டோ திரும்பி பார்க்கவும் கக்காஷி நிப்பான். என்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதா என் நெஞ்சாவேன்ட்டு கிணக்கு கிக் பண்ணுவான். அலற விட்டுருப்பான் ஒபிட்டோவை ஈவினிங் வரைக்கும். நான் வேணா கொஞ்ச நேரத்துக்கு அதுவா இருக்குமான்னு கேட்பான் கக்காஷி. என்னமோ பண்ணன்பா. ஒபிட்டோ தண்ணி குடிக்கிறப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஒபிட்டோ தான் அதுவா இருந்தான்பாங்க. ஆனா ஒரு தடவை கூட கக்காஷியை பிடிக்க முடியல. கக்காஷி வேற லெவல்ட்டு பாராட்டுவாங்க. பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ரின் என் அம்மா வந்துட்டாங்க ஒபிட்டோ நான் கிளம்புறட்டு போவா. மத்த பசங்களும் போவாங்க. கக்காஷி ஒபிட்டோ கிட்ட திரும்பவும் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக உன்னை பாராட்டுவேன், இப்ப வரைக்கும் நீ மட்டும் தான் வெளியே போலின்பான். ஒபிட்டோ என்ன வெறுப்பேத்துறேன்னு கேட்பான். நான் உன்னை பாராட்டினான்பான் கக்காஷி. சாக்குமா வரவும் அப்பான்ட்டு அப்புறம் பாக்கலான்ட்டு போவான். அப்புறம் பாக்கலான்பா ஒபிட்டோ. நைட்டு பாட்டியோட சாப்பிட்றப்ப ஒபிட்டோ அவங்க பாட்டியை கூப்பிட்டு நான் எப்படி அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேட்பான். ஒபிட்டோவோட பாட்டி நீ 2 பேத்து போலயுமே இருக்க, உன் பேரண்ட்ஸால தான் நீ உயிரோட இருக்க, அதனால நீ அவங்கள பெருமைப்படுத்தி ஆகணும், மற்றவங்க நன்மைக்காக வேலை செய்யறது மூலமான் இருப்பாங்க. சரின்னு இருப்பான். இதே மாதிரியான ஒரு சீனை இப்ப இருக்க ஒரு நியூ ஜென் அனிமேல பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லி அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஒபிட்டோ அடைச்சா இன்னைக்கு தான் நான் லேட்டா போக கூடாதுன்னு நினைச்சிட்டு ஓடுவான் வேகமா. என்ட்ரன்ஸ் செரிமோனி நடந்திருக்கும். போறக்குள்ள கம்ப்ளீட் ஆயிருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. ஏன்டா என்ட்ரன்ஸ் செரிமோனி கடை லேட்டா வருவேன்னு கேட்பான் கக்காஷி. செம்ம கடுப்பாவும் ஒபிட்டோ. உன்ன போல இருக்கவங்கள அகாடமிக்கு வரக்கே லாய்க்கு இல்லாதவன், உன்னால முடியாதுன்னு. ரின் அது பரவாயில்ல, உனக்காக நான் வாங்கிட்டு வந்து டாக்குமெண்ட் நீட்டு வா, எனக்காகவான ஒபிட்டோ கேட்கவும் ரின் ஆமா ஜஸ்ட் இதை சப்மிட் பண்ண என்ரோல் பண்ணிக்கலான் இருப்பா. ஒபிட்டோ நீ லைஃப் சேவர்ன்ட்டு தேங்க்ஸ் பண்ணவும் கக்காஷி நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் தாமதத்தை அவன் சரி பண்ணிக்க மாட்டான்பா. ஒபிட்டோ வாய மூடுற சண்டை பண்ணுமான்னு கேட்பான். திரும்ப சொல்லு பாக்கலான்பா கக்காஷி. அவன் தப்பு தாண்டாங்கவும் ஸ்டூபிட் கக்காஷின்ட்டு ஈவன் ரின்னோட போகும்போது கூட கக்காஷி திட்டிட்டு போவான். அந்த கக்காஷி ஹாட்டகேவை என்னாலும் சரி தோக்கடிச்சு நான் ஹொக்காகே அவன்பா. ரின் அப்ரிஷியேட் பண்ணுவா. ஒபிட்டோ ஒரு குளோன்கே சொதப்புற இடத்துல கக்காஷி 2 குளோன் பண்ணுவான். ஒபிட்டோ எரிஞ்ச 3 ஷூரிகன்ல 1 தான் எய்ம்ல பட்டிருக்கும். கக்காஷி எரிஞ்ச
ரேஞ்ச் 3 எய்ம்ல படும். ரின் கக்காஷி அவன் லீக்ல வேற லெவல்ல இருக்கான்பா. ஒபிட்டோ கடுப்பாவான். இதுக்கப்புறம் ஒபிட்டோ பேண்டேஜ்லாம் போட்டு செம கடுப்புல நடந்து போவான். மற்ற பசங்களை இவனுக்கு அறிவு இருக்கேன்னு இவன் கிளாஸோட பெரிய லூசர், கிளாஸோட பெரிய டாப்பரான கக்காஷியோட எதிர்த்து சண்டை போட்டா எப்படிதான் உத வாங்கிட்டு வரணும்னு போவானுங்க. ஒபிட்டோ ரென்ன பார்த்துட்டு கை காட்ட போறப்ப ரின் கக்காஷி கூட போவா. மனசுக்குள்ள ஒரு நாள் நான் என் ஷரிங்கான அவேக்கன் பண்ணுவேன், அப்புறம் நான் இவங்கிட்ட எப்பவும் தோத்து போக மாட்டேன்னு திங்க் பண்ணுவான். சில நாட்கள் கழிச்சு மழை பெய்யுற சமயத்துல அகாடமில இருக்க ஒபிட்டோ இப்பெல்லாம் நான் கக்காஷியை பார்க்கவே இல்லையன்பா. ரின் அவங்க அப்பாவுக்கு துரதிருஷ்டவசமா ஏதோ நடந்துட்டதா கேள்விப்பட்டன்பா. ஒபிட்டோ அப்படியே அங்கவும் ரின் இப்போதைக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமான காலமா இருக்குன்பா. பிரசன்ட்ல இருக்க ஒபிட்டோ அதுக்கப்புறம் நீ கிரேடெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு குயிக்கா அகாடமியை விட்டு போயிட்டேன்பா. ஈவினிங் டைம்ல சாக்குமா வந்ததுக்கு அப்புறம் கக்காஷி போயிருப்பான் இல்லையா, இப்ப யாரும் இல்லாம தனியா நிக்காத ஒபிட்டோ பாப்பான். பிரசன்ட் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர்ல அன்னைக்கு மட்டும் உன் இதயத்துல இருந்த அந்த பெரிய எம்டினஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேனா ஒரு வேலை இப்ப இருக்க விதியில மாற்றம் இருந்திருக்கலாம். உன் அப்பா சாக்குமாவோட மரணம் உன்னை எவ்வளவு மாத்திருக்குன்னு எனக்கு முழுசா ரியலைஸ் ஆகலின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபார்மேஷன் ஆஃப் டீம் மினட்டோங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஒபிட்டோ.